தேவர்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கிற அந்த பெண்ணை கொல்றதுக்கு நானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கரனும் துன்முகனும் போர்க்களத்துக்கு கிளம்புறாங்க. போர்க்களத்தில் ஆதிபராசக்தியால் பாஸ்கரனும் துன்முகனும் ரொம்ப பரிதாபமாக கொல்லப்பட்டாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே மகிஷாசுரனால் தாங்கிக்கவே முடியல. அவன் கண்கள் சிறந்து அவன் ரொம்ப கோவத்தோட அவன் மதியமைச்சர்கள் மொத்தமாக அழைச்சி அவன் சொல்கிறான், நம்மளோட அசுர வீரனான பாஸ்கரனும் துன்முகனும் கேவலம் ஒரு பெண்ணால் போர்க்களத்துக்கு கொல்லப்பட்டாங்க. அசுரனோட தோல்வியை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நானே போர்க்களத்துக்கு போகிறேன், எனக்கு சிறந்த யுத்திகளை வகுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே அங்கேருந்து அசுரர்கள்லேயே ரொம்ப சிறந்த ஒரு அசுரனான சிசு அப்படிங்கிறவன் அவன் எழுந்து சொல்கிறான், அசுர படைகள்லேயே என்ன மாதிரி தேர் ஓட்டுறதுக்கு எந்த வீரனும் கிடையாது. வில் ஏந்தி போர் பண்ணுறதுக்கு என்னை விட சிறந்தவன் இந்த அசுர வீரர்களில் யாருமே கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த ஆதிபரசத்தை கொல்றதுக்கு நான் ஒருத்தனே போதும். நான் போர்க்களத்துக்கு போய் அந்த ஆதிபரசத்தையை கொன்று உங்கள் காலடியில் நான் போடுறேன். அதுதான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையாக இருக்கும். நான் போர்க்களத்துக்கு போகிறேன், நீங்கள் போகணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உடனே மகிஷாசுரன் நீ தனியாளாக போக வேண்டாம், நம்ம அசுர படைகளிலே மிகப்பெரிய வீரனாகவும் அதீதமான போர்க்களத்தை சந்தித்த இந்த வீரனான தாம்பரன் அப்படின்றவரை நீ கூட்டிக்கிட்டு போ. 2 பேரும் ஒரு மிகப்பெரிய படைகளை திரட்டிட்டு போர்க்களத்தில் அந்த ஆதிபராசக்தின்னு அப்படிங்கிற அந்த பெண்ணை நீ கொண்டு வந்தாதான் எனக்கு மனசு ஆறும் அப்படின்னு சொல்லி மகிஷாசுரன் சொல்கிறாங்க. மகிஷாசுரன் கிட்ட விடைப்பட்டு 2 பேருமே போர்க்களத்துக்கு கிளம்புறாங்க. இப்படி போர்க்களத்துக்கு போன சிசு அப்படிங்கிற வீரனும் தாம்பரன் அப்படின்ற வீரனும் ஆதிபரத்தை எதிர்த்து போர் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையா, என்ன நடந்துச்சு, போர்க்களத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, ஆதிபராசக்தி எப்படி தேவர்களுக்கு ஒரு விடிவு காலம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சிசுவும் தாம்பரனும் மிகப்பெரிய அசுர போர் படைகளோட அவங்க ஆதிபராசக்தியான தேவி எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் தான் அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த போரில் அசுரர்கள் இறந்து கிடக்கிற அவங்க உடல் சடலங்களையும் அந்த மண்ணில் அவங்களோட ரத்தங்கள் படர்ந்து அது மிகப்பெரிய ரத்த சேராக இருக்கிறத பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் பிண நாற்றங்களும் கழுகுகளும் செந்நாய்களும் அந்த அசுர உடல்களை பிச்சு எடுத்து தின்னுட்டுருக்கு. இதை பார்த்த உடனே சிசுக்கு பயங்கர கோவம் வருது. இந்த ஆதிபராசக்தி நான் கொன்னா மட்டும்தான் எனக்கு ஆத்திரம் அப்படிங்கிறது அடங்கும். அசுரர்களை கொண்டு இவ என்ன ஒரு பெரிய பெண்ணா, இந்த பெண்ணுக்கு மிகரான சக்தி எதுவுமே இல்லையா, என்னால் அவள் சாக போகிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவள் ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சிசு மனசில் எண்ணிக்கிட்டு அவனோட தேரை எடுத்துகிட்டு ரொம்ப வேகமாக போகிறான். இப்படி போய் அவன் நேராக ஆதிபராசக்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கே ஆதிபராசக்தி முன்னாடி போய் நிற்கிறான். சிசுவை பார்த்தோன்னே ஆதிபராசக்தி ரொம்ப ஏளனமாக சிரிச்சுக்கிட்டே அவங்களோட சங்கம் முழங்குறாங்க. இது என்னோட வெற்றி முழக்கம் அப்படிங்கிற சொல்லும் விதமாக அந்த சங்கம் முழங்குறத கேட்ட உடனே அந்த அசுர வீரர்கள் எல்லாமே பயந்து பாதி பேர் நடுங்குறாங்க. உடனே சிசு சொல்கிறான், நீங்களாம் எனக்கு அலங்கார பொருளாக தான் வந்திருக்கீங்க வீரர்களே, என்னோட படையில் சும்மா நில்லுங்க. நான் ஆதிபராசக்தி என்னோட வில்லால் நான் ஜெயிச்சு அவளோட உடலை நான் தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு ஆட்கள் வேணும். அதுக்காக தான் உங்களை வர வச்சிருக்கேன். அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. என்னோட போர் படைகளை நீங்கள் ஒரு அலங்கார பொருள்கள் தான் அப்படின்னு சிசு வீரமாக பேசுகிறான். உடனே அசுரர்கள் எல்லாமே இந்த சிசு மிகப்பெரிய வீரன், இவன் கண்டிப்பாக ஆதிபராசக்தி ஜெயிச்சிருவான் அப்படின்ற நம்பிக்கையோடு அவங்க கூட நிற்கிறாங்க. சிசு ஆதிபராசக்தி பார்த்து சொல்கிறான், தேவி நீங்கள் சங்கையும் வீரகண்டாமணியை வச்சியும் பயங்காட்டினீங்க அப்படின்னா எங்கள் அசுரர்கள்லாம் பயந்து ஓடிடுவாங்கன்னு நினச்சிங்களா? நாங்கள் ஒன்றும் எதுக்கும் பயப்படாத ஒரு அசுரர்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீரர்களை விட நான் அதிசிறந்த வீரன். என்னை நீ இது வரைக்கும் பார்க்காதனால தான் இன்னும் உயிரோடு இருக்க. ஆனால் இன்றைய உன்னோட கடைசி நாளாக இருக்கும். உன்னை கொன்று எங்கள் மகிஷாசுரனுக்கு பரிசாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக கர்ஜிக்கிறான். இதை கேட்ட உடனே ஆதிபராசக்தி கண்கள்லாம் சிவந்து அவங்க முகம்லாம் கோபமாகுது. அதே சமயம் சிசு சொல்கிறான், இது வரைக்கும் பெண்கள் ரொம்ப அழகாக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட உடல் நளினத்தாலையும் அவங்களோட கண் அழகாலையும் ஆண்களை காதல் போர்லாம் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு பெண் நான் வீரப்போரில் ஆண்களை ஜெயிக்க போகிறேன், அதுவும் அசுரர்களை ஜெயிக்க போகிறேன், அவங்க இனத்தையே அழிக்க போகிறேன்னு சொல்லி பார்க்குற முதல் பெண் நீங்கள் தான். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன். ஒரு பெண் போர்க்களத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா அவங்க உடலை பாருங்கள், ரொம்ப அழகாக மென்மையாக இருக்குது. ஒரு பூச்சண்டை வச்சு அடித்தாலே உங்களோட உடம்பு அப்படிங்கிறது சிவந்து போயிடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்படி போர் பண்ணுவீங்க? இங்கே கொடூரமான ஆயுதங்களை ஏந்தி போர் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய வலிகளை கொடுக்குமே. அதனால் நான் இப்போ கூட ஒரு அறிவுரை சொல்கிறேன். உங்கள் அழகை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஆண்களை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சிறந்த வழியாக இருக்கும். நீங்கள் மகிஷாசுரனை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க செல்வங்களும் எல்லா சுகங்களும் நீ அனுபவிக்கலாம். ஒரு எருமை தானே, அவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க யோசிச்சிங்க அப்படின்னா நீ வேற யாரையாவது கூட சூஸ் பண்ணுங்க. ஏன் அசுரர்களே மிகப்பெரிய வீரனான நீங்கள் என்னை கூட திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிசு சொல்கிறான்.
இதை கேட்ட உடனே அந்த அம்பிகையான தேவி வந்து ஒரு புன்முறுவலோட அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே அந்த சிசு சொல்கிறான், நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கலான்னு பரவாயில்ல, தேவர்களில் கூட யாராவது தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஏன் பிரம்மன் இருக்காரு, சிவன் இருக்காரு, விஷ்ணு இருக்காரு, இவங்களை யாராவது தேர்ந்தெடுத்து கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டியதானே. ஆனால் மகிஷாசுரனோட மனைவியாக இருக்கக்கூடிய மகிஷி பட்டத்தை நீங்கள் பெற்றீங்க அப்படின்னா இந்த 17 லோகங்கள்லையும் உங்களுக்கு எல்லா சுகங்களையும் கொடுப்பாங்க. அந்த பட்டத்தை நீங்கள் வாங்குறதுக்கு எல்லா பெண்களும் தவம் இருந்துகிட்ருக்காங்க. அதனால நீங்கள் மகிஷாசுரனை ஏற்றுக்கிட்டு அவனோட மகிழ்ச்சியாக மாறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சுகங்களும் கிடைக்கும். பாருங்கள், உங்கள் உடம்புங்கிறது எவ்வளோ மென்மையாக இருக்குது. இப்படி மென்மையான உடம்பு வந்து போர்க்களத்துக்கு லைக்குமா? அது வந்து அந்த போர்க்களத்தில் போய் போர் பண்ணுறதுக்கு லாயக்காகுமா அப்படின்னு சிசு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அந்த ஆதிபராசக்திக்கு பயங்கர கோவம் வருது. என்னடா பெண் அப்படின்னா உனக்கு சாதாரணமாக போச்சா? ஏன் நாங்கள்லாம் போர்க்களத்துக்கு வரக்கூடாதா? இப்படி நினச்சி தாண்டா அந்த மகிஷாசுரன் வந்து அவனோட அழிவை அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டான். ஒரு பெண்ணால் தான் அழியணும்னு சொல்லி அந்த அழிவை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் வந்து திரும்ப போகணும், இல்லை நான் வந்து யார் கூடயாவது போகணும் அப்படின்னா அது ஒரே விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னா அசுர குலத்தை மொத்தமாக அழிச்சிட்டு மகிஷாசுரனோட உடலை வந்து துண்டு துண்டாக வெட்டிட்டு அவனோட ரத்தம் இந்த பூமியில் அபிஷேகமாக பண்ணிட்டு தான் நான் வந்து கிளம்புவேன். அப்போ தான் வந்து என்னோட விடை அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சிசுக்கு பயங்கர கோவம் வருது. இந்த அகம்பாவம் பிடிச்ச பெண்ணை வந்து நம்ம கொன்னாதான் ஆகும் போல, இவ அழகியாக இருக்காளே, இவ ரொம்ப கட்டிளம் பெண்ணாக இருக்காளே அப்படின்னு எனக்கு அறிவுரை சொன்னால் நம்மளையே வந்து ஏளனமாக பேசிட்டு அசுர குலத்தை மொத்தமாக அழிக்கவும் செய்வேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் மகிஷாசுரனையும் கொல்லுவேன்னு இவ சொல்கிறாளே, என்ன அகம்பாவம்! இந்த அகம்பாவியை நம்ம கொன்னா மட்டும்தான் நமக்கு மனசு ஆறும் அப்படின்னு சொல்லி அவனோட தேர் எடுத்துகிட்டு ரொம்ப வேகமாக பின்னாடி போகிறான். களத்திலே ஒரு தூரத்தில் எடுத்துகிட்டு போய் அவனோட தேரை நிப்பாட்டிக்கிட்டு அங்கேருந்து அவனோட வில்லை எடுத்து அந்த ஆதிபராசக்தி நோக்கி அவனோட அம்புகளை செலுத்துகிறான். எப்படி வானத்திலிருந்து ஒரு மழை பொழியுமோ அது மாதிரி பான மழைகளாக புளிய வைக்கிறான். இதை எதுவுமே ஆதிபராசக்தி பொருட்படுத்தாமல் அவங்க பார்க்குறாங்க. அவங்களோட வில்லை எடுத்து திரும்ப எதிர்த்தாக்குதல் பண்ணுறாங்க. அவங்களோட பானத்தை எல்லாமே தகர்த்தெறிகிறாங்க. இப்படியே போர் போயிட்டே இருக்குது. உடனே சிசு வந்து ரொம்ப கோவமாக அவனோட அதிசிறந்த பானங்களை வந்து ஆதிபராசக்தி மேலே செலுத்த ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே ரொம்ப கோவத்தோட உச்சிக்கே போடும் ஆதிபராசக்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிசுக்கு நம்ம திரும்ப ஒரு பதிலடி கொடுத்தா மட்டும்தான் இவனுக்கு மனசு அடங்கும் போல, இவனோட ஆத்திரத்தை அடக்கினா மட்டும்தான் நம்ம இவனை ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவங்க வில்லை எடுத்து அவங்க ரொம்ப துல்லியமாக ஒரு பானத்தை வச்சு குறி எடுக்கிறாங்க. அந்த குறி வந்து சிசுவை கொல்றது கிடையாது, சிசுவோட தேரில் இருக்கக்கூடிய அவனோட போர் கொடியை வந்து வீழ்த்துறதுக்காக. அவங்க துல்லியமாக குறி வச்சதுனால அந்த தேர்கொடி வந்து அந்த பானம் பட்டு அந்த தேர்கொடி கீழே விழுகுது. இதை பார்த்த உடனே சிசுனால மனசு ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஒரு போர்க்களத்தில் ஒரு அரசனோட தேரில் இருக்கக்கூடிய கொடி கீழே விழுகுது அப்படின்னா அந்த அரசன் சாக போகிறான் அப்படிங்கிறது தெரியறதுக்கு தான் அது விழுகுது. அதனால சிசு வந்து பயங்கர கோவமாக அவனோட தேரை எடுத்துகிட்டு ஆதிபராசக்தி நோக்கி ரொம்ப வேகமாக வரான். ஆனால் அவன் வர வேகத்தை பார்த்து அந்த ஆதிபராசக்திக்கு கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவங்களோட கதையை எடுத்து நேராக சிசுவை ஒரே அடிக்கிறாங்க. அடித்த உடனே சிசு வந்து அடி தாங்க முடியாமல் வலி தாங்க முடியாமல் அவன் அந்த இடத்துல மயங்கி விழுகிறான். சிசு மயங்கி விழுந்ததை பார்த்த உடனே தாமரனால் பொறுக்கவே முடியல. நம்ம அசுர படைகளை மொத்தமாக ஒன்று திரட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆதிபராசக்தியை நோக்கி அம்புகளை செலுத்துவோன்னு சொல்லி அவன் அசுரர்களோட அவன் அம்புகளை செலுத்த ஆரம்பிக்கிறான். நேராக ஆதிபராசக்தியை நோக்கி அவன் அம்புகளை செலுத்தினோடனே அது வந்து ஆதிபராசக்தி தாக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. ஆனால் ஆதிபராசக்தி கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அவன் கண்ணில் பயம்னா என்னன்னே தெரியாமல் அவங்க அம்புகளை எடுத்து திரும்ப எதிர்த்தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே 2 பேரும் வந்து வில்வித்தையால் அவங்க வந்து போர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மயங்கி கிடந்த சிசுவும் முழிச்சுக்கிறான். அவனும் வந்து தாம்பரனோட சேர்ந்து ஆதிபராசக்தி நோக்கி சுற்றி சுற்றி அவன் அம்புகளை விடுறான். இப்படி அம்பு மலைகளாக பொழிஞ்சிட்டு இருந்தோடனே ஆதிபராசக்தினால என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால அவங்க எப்படியாவது வந்து நம்ம ஜெயிச்சு ஆகணும், இதுலேருந்து நம்ம வெளியே கொண்டு வந்தே ஆகணும், இதில் யாராவது ஒருத்தரை கொன்னா கூட அடுத்த இன்னொருத்தரை கொல்றது ரொம்ப எளிமையாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதனால் அந்த ஆதிபராசக்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வருணன் கொடுத்த வில் அம்புகள்லேயே வந்து ரொம்ப கொடூரமான ரொம்ப பலம் வாய்ந்த அம்புகளை எடுத்து அவங்க நேராக அசுரப்படைகளை நோக்கி எய்த ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அவங்க அடுத்தடுத்த அம்புகளாக எய்துட்டே இருக்காங்க. அந்த அம்புகளோட வீரியம் தாங்க முடியாமல் அசுரர்களோட கவசங்கள் எல்லாமே கிழித்து எறியப்படுது. இதனால் அசுரர்களுக்கு பலத்த காயம் ஏற்படுது. இப்படி பலத்த காயம் ஏற்பட்ட அசுரர்களோட உடம்புலேருந்து ரத்தமாக வெளியே கொட்டுது. இதை பார்த்த உடனே தாமரனுக்கு பயங்கர கோவம் வருது. என்னடா இது, இப்படி அசுரர்களோட கவசத்தை எல்லாமே இவங்க கிழித்து எறிகிறாங்க, இப்படியே போச்சு அப்படின்னா அசுரர்கள் பலத்த காயம் ஏற்பட்டு அவங்க போர்க்களத்தில் மாண்டுருவாங்களே, இதுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும்னு தாமரன் யோசிக்கிறான். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா அசுரர்கள் அவங்களோட காயத்தை எதுவுமே பொருட்படுத்தாமல் இந்த போரில் ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற வெறியோட ஆதிபராசக்தி கொல்லணும் அப்படின்ற போர் வெறியில் அவங்க திரும்ப போர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து தாமரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த சமயத்தை நம்ம பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இரும்பு உலக்கை எடுத்து தேவியோட சிங்கத்தை நேராக அடிக்கிறதுக்காக போகிறான். அந்த சிங்கத்தை அடித்த உடனே
ஆதிபராசக்திக்கு பயங்கர கோவம் வருது. என்னடா என்னோட வாகனத்தையே நீ அடிக்கிறியா, நீ போர் பண்ணால் என்னோட தானே போர் பண்ணணும், இரு நான் உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க எதிரில் திரும்ப தாக்குதல் பண்ணுறாங்க. கதையை வச்சு ஆதிபராசக்தி தாமரன் அடிக்கிறாங்க. இப்படியே மாறி மாறி 2 பேர் சண்டை போடுறாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமாக ஆதிபராசக்தி அவங்களோட வளைஞ்ச கூரிய வாளை எடுத்து தாமரோட தலையை தனியாக வெட்டி எடுக்கிறாங்க. கையில் உலக்கையோடு வச்சுருந்த தலையில்லாத அந்த முண்டமான தாமரன் வந்து அந்த போர்க்களத்திலே கொஞ்ச நேரம் ஆடி அந்த சிங்கத்துக்கு முன்னாடி விழுகிறான். சிங்கம் வந்து தனக்கு உணவு கிடச்சிருக்குன்னு சொல்லி தாமரனோட ரத்தத்தை பூரா குடிக்க ஆரம்பிக்குது. இப்படி கொடூரமாக கொல்லப்பட்ட தாமரனை பார்த்த உடனே அசுரர்கள் எல்லாமே பயப்படுறாங்க. என்னடா இது, மிகப்பெரிய போர்களை பார்த்து அசுர படையோட மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய தாமரனே செத்துட்டாரே, இவரையே இந்த ஆதிவாசி ரொம்ப எளிமையாக கொன்றுச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டிப்பாக இந்த போரில் சாக போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் அசுரர்களை ஏற்படுது. இந்த பயத்தை இப்படியே விட்டோம் அப்படின்னா அசுரர்கள் பயத்தாலே பின்வாங்கிடுவாங்க. இவங்களை பயப்பட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிசு வந்து ரொம்ப கோபமாக அவனோட தேர் எடுத்து ஆதிபராசக்தியை நோக்கி அவங்க கதையை எடுத்துகிட்டு ஓடி வரான். இரு பெண்ணே, நான் உன்னை கொன்னே தீர்வேன், நீ வந்து தாமரனே கொன்னுட்டியா, ஆனால் என்னை கொல்ல முடியாது, நீ அழகி, உன்னை பாவம் பார்த்து பாரபட்சம் பார்த்து உன் கூட போர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நீ எங்காலேயே வந்து இப்படி கொடூரமாக கொன்னிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கதையை எடுத்துகிட்டு அவன் வேகமாக ஓடி வரான். ஆதிபராசக்தி ஒரு அம்பை விட்டு அந்த கதையை வந்து கையில் இருந்து நடுவு சிசுவோட கதை கீழே விழுந்தோடனே அவன் பயங்கர கோவப்படுறான். ஒரு கட்டிலம் பெண்ணாக இருக்கக்கூடிய ஒன்று பாவம் பார்த்து பாரபட்சம் பார்த்து அவன் கூட போர் பண்ணா நீ என்னையவே எதிர்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் அவனோட வாளை எடுத்துட்டு ஆதிபராசோட தலையை வெட்டுறதுக்காக அவன் வேகமாக வரான். ஆதிபராசக்தி கொஞ்சம் கூட அசராமல் அவங்களோட வில்லை எடுத்து 5 அம்புகளை அதில் தொடுக்கிறாங்க. அதில் ஒரு அம்பு வந்து அந்த சிசுவோட கையை போய் தாக்குது. அதனால் அவனோட வால் வந்து கீழே விடுது. இன்னொரு அம்பு வந்து சிசுவோட கையவே அடிக்கிறதுனால அவன் கையை பிரயோகப்படுத்த முடியாமல் போகுது. மற்ற 3 அம்புகள் வந்து சிசுவோட கழுத்தில் குத்தி அவன் ரத்தம் வெளியே வந்து சிசுனால் பேச முடியாமல் அப்படியே போர்க்களத்தில் விழுந்து மாண்டி இறக்குறான். போர்க்களத்தில் சிசுவும் கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அசுரர்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. ஓடுறது பார்த்த உடனே ஆதிபராசக்தியோட சிங்கம் வந்து அப்படியே கர்ஜிக்குது. கர்ஜிக்கிறப்போ அந்த ஆதிபராசக்தி வந்து கத்துறாங்க, அசுரர்களே நீ போய் மகிஷாசுரன்ட்ட சொல்லு, ஒன்று என்கிட்ட வந்து அடிபணிஞ்சு அவனோட உயிர் பிச்சை வாங்கிக்க சொல்லு, இல்லை அப்படின்னா என் கூட போர் பண்ணுறதுக்கு பயந்துட்டு அவன் பாதாள லோகத்தில் போய் ஒளிஞ்சிக்க சொல்லு, அவனுக்கு உயிர் பிச்சை அப்படிங்கிறது கொடுக்குறேன், கண்டிப்பாக தேவலோகத்தை அவங்க விட்டு வெளியேறியே ஆகணும் அப்படிங்கிற நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க போர்க்களத்தில் அவங்க பயங்கரமாக சத்தமாக கர்ஜிக்கிறாங்க. இந்த சத்தம் வந்து எதிர் ஒலியாக கேட்கறதுனால அந்த அசுரர்கள் எல்லாமே எதிர நிறைய ஆதிபராசிகள் உருவாயிட்டாங்க போல, நம்மளை முழுசாக கொல்ல போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அதில் பாதி பேர் அந்த போர்க்களத்தை விட்டு வெளியே ஓடுறாங்க. பாதி பேர் ஆதிபராசிக்கு பயந்துட்டு அங்கேயே தற்கொலை பண்ணி இறக்கவும் செய்கிறாங்க. போர்க்களத்துலேருந்து தப்பி ஓடிய வீரர்கள் வந்து நேராக மகிஷாசுரன்ட்ட போய் சொல்கிறாங்க, அரசே அரசே, அந்த பெண் வந்து சாதாரண பெண் கிடையாது, அது அசுரர்களை மொத்தமாக அழிக்க வந்த ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் போல, அந்த கொடூர அரக்கி வந்து எல்லாருமே கொன்னுட்டு இருக்கா, நீங்கள் தான் அவளை பழி வாங்கணும், நம்ம தாமரனை தலையை தனியாக வெட்டி அவங்க உடல் தனியாக தலை தனியாக வெட்டி கொண்டுட்டாங்க, நம்ம சிசுவை வந்து அம்பு எய்து அவனோட கழுத்துக்குள்ளே செலுத்தி அவனை வந்து அங்கேயே போர்க்களத்தில் விழுது சாக வச்சிட்டாங்க, இப்படி 2 பேரையும் கொண்டுட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உங்களை பாதாளத்துக்கு ஓடி போயிருங்க, இல்லை அப்படின்னா என் கூட போர் பண்ணி என்னை ஜெயிங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிகப்பெரிய கர்ஜனை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே பாதி பேர் பயந்து அந்த போர்க்களத்திலே அவங்களோட வாள் எடுத்து அவங்க தலையை வெட்டி அவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. இப்படி அசுரர்களோட காலங்கிறது இப்படி தான் இருக்கணுமா, எங்களுக்கு விடிவு காலத்தை நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி மகிஷாசுரன்ட்டு அவங்க கெஞ்சுறாங்க, அவங்க அழுகுறாங்க. இதை கேட்ட உடனே மகிஷாசுரனுக்கு பயங்கர கோவம் வருது. இப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த ஆதிபராசி வந்து கொஞ்சம் கூட அடங்காமல் நம்ம அசுரர்கள் எல்லாருமே பயங்காட்டி எல்லாருமே கொல்ல ஆரம்பிச்சிருவா போல, நான் போய் அந்த ஆதிபராசியை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த பானத்தினாலையும் தாக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வஜ்ர கவசத்தை அவர் போட்டுக்கிட்டு அவர் போர்க்களத்துக்கு கிளம்புறாரு. இப்படி மகிஷாசுரன் போர்க்களத்துக்கு கிளம்புனதை பார்த்த அந்த அசுர வீரர்கள் இருக்கக்கூடிய அசிலோமன் பிடாலன் அப்படின்ற 2 அசுரர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அசுர அரசே நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும், அந்த ஆதிபராசி உங்களை கொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த போர்க்களத்தில் எல்லார் முன்னாடியும் கர்ஜனைகளை கொடுத்துட்டு இருந்தா, கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க உன்னை கொன்றுவாங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நீங்கள் வந்து போர்க்களத்துக்கு போகாமல் இங்கே இருங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்கள் போய், அதாவது அசிலோமனான நானும் பிடாலான இவரும் சேர்ந்து போய் மிகப்பெரிய போர் படைகளை எடுத்துகிட்டு போகிறோம், அந்த அசுர போர் படைகளை மொத்தமாக வச்சு ஆதிபராசியை கொல்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம், முடிஞ்சால் அந்த கட்டிலம் பெண்ணான அந்த ஆதிபராசியை அங்கேயே நான் கொன்று அவளை வந்து நான் உடலில் சடலத்தை மட்டும் நான் உங்களுக்கு கொண்டு வரேன், அதனால் நீங்கள் போகாதீங்க, ஏன்னா நீங்கள் தான் வர வாங்கினீங்க, ஒரு பெண்ணால் தான் அழிவு இருக்கணும்னு சொல்லி நாங்கள் அப்படி வர வாங்கலை, அப்படின்னா நாங்கள் போய் அந்த ஆதிபராசியை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அசிலோமனும் பிடாலனும் அவங்க மிகப்பெரிய அசுரப்படைகளை ஒன்று திரட்டிட்டு அவங்க போர்க்களத்துக்கு போகிறாங்க. இப்படி மிகப்பெரிய படைகளோட போன அசிலோமனும் அந்த பிடாலனும் வந்து ஆதிபராசியை எடுத்து போர் பண்ணி அவங்க ஜெயிச்சு
ஜெயிச்சாங்களா இல்லை என்ன ஆனாங்க, அசுரரோட நிலைமை என்ன ஆகுது, மகிஷாசுரன் இதுக்கு எல்லாமே பதிலடி கொடுப்பானா அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா அடுத்தடுத்து வர வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சுவாரஸ்யமான கதைகளை வந்து நீங்கள் புத்தகம் மூலியமாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ தேவி பாகவதம் அப்படிங்கிற புராணத்தோட புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.